ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப பருவ மாற்றமும் அதற்கேற்ப உடல் மாற்றமும் நிகழ்வது இயல்பான ஒன்று தான். கோடை கால பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் உடல் வெப்பத்தினால் பெரியவங்க முதல் சின்னவங்க வர்ற அவதிப்படுறாங்க. உடல் உஷ்ணம், உடலில் நீர்ச்சத்து இல்லாமை, உணவு பழக்க வழக்கத்தினால் வயிற்றுக்கோளாறு என பல உபாதைகள் ஏற்படுது. எனவே கோடை காலத்தில் உணவுகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. இடம் பொருள் ஏவல் என்பது நமது குணத்திற்கு மட்டும் அல்லங்க, நாம் உண்ணும் உணவிற்கும் பொருந்தும். உடல் சூட்டை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்த்து உடலுக்கு சக்தி தரும் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்க. காலத்திற்கு தகுந்தாற்போல் இயற்கை பழங்களையும் காய்களையும் விளைவிக்குது. அவற்றை அந்தந்த காலங்களில் உண்பதே சிறந்தது. அந்த வகையில் வெயில் காலத்தில் என்ன மாதிரியான உணவுகளாக எடுத்துக்கலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தண்ணீர் குடிப்பது உடலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஆனால் இன்று தண்ணீர் குடிக்கும் ஒரு நல்ல பழக்கம் யாருக்குமே இருப்பதில்லை. நாள் ஒன்றுக்கு குறைந்தது 3-4 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். கோடை காலத்தில் குறைந்தது 5 லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும். இது உடலில் நீரேற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு உதவுதுங்க. உடலில் நீர்ச்சத்து குறைவதால் ஏற்படும் பல பிரச்சனைகளையும் இந்த தண்ணீர் குடிப்பதனால் தீர்க்க முடியும். இளநீர். வெயில் காலம்னா முதல்ல ஞாபகம் வர்றது இந்த இளநீர் தான். இளநீர் என்றால் அதன் சுவையே தனி, அது போல தான் அதன் சத்துக்களும். வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் சிறுநீர் கடுப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் அவதிப்படுவோரும் இளநீர் அருந்த வேண்டுங்க. உடல் சூட்டை தணிப்பதில் இளநீருக்கு தாங்க முதலிடம். தர்பூசணி. இது கோடை காலத்தில் உடலை ஹைட்ரேட் செய்யும் ஒரு சூப்பர் ஹைட்ரேட் உணவாகும். தர்பூசணிகள் அதிகப்படியான நீரை கொண்டுள்ளன. மேலும் அவை உங்களை குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவுது. மேலும் தர்பூசணி சூரிய வெப்பத்தால் தோல் சேதமடைவதை பாதுகாக்குதுங்க. முலாம்பழம். கோடைக்கால ஆரோக்கிய உணவுகளில் முலாம்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. இவை அதிக ஊட்டச்சத்துக்கள், நீர் மற்றும் அதிக சுவையும் கொண்ட பழமாக உள்ளது. முலாம்பழம் கோடைக்கால ஆரோக்கியமான சுவையான உணவாக உள்ளது. உடலில் நீர்ச்சத்து இழப்பை குறைக்க உதவுகிறது. கண்ணெரிச்சல், கண் சூடு போன்ற பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்குது. உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை அளிக்கிறது. இதனால் உடலில் ஏற்படும் சூடு கட்டி வராமல் தடுக்க உதவுதுங்க. வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் அதிக அளவு நார்ச்சத்தும் உள்ளது. இது உடலை குளிர்ச்சியாக வைக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் உதவுகிறது. நொங்கு. இதில் நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் கனிம சத்துக்களும் உள்ளது. இது உடல் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுதுங்க. பொதுவாக வெயில் காலத்தில் அம்மை போன்ற சரும நோய்கள் அதிக அளவு வரும். இந்த நொங்கினை நம்ம அதிக அளவு சாப்பிட்டு வர இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியுங்க. மோர். உடலில் நீர்ச்சத்து குறையும் போது அதனை சரி செய்யும். வயிறு எரிச்சல், வயிற்று வலி, வயிற்றுப்புண் உள்ளிட்ட வயிறு கோளாறுகளை நீக்க மோர் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க. வெந்தயம். வெந்தயம் என்றால் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, ஆனால் அதில் ஏராளமான சத்துக்கள் உள்ளது. அதனை தினமும் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்து வர தொண்டையில் வறட்சி வராமல் இருக்கும். உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்களை தருகிறது. வெந்தயம் மிகவும் குளிர்ச்சித்தன்மை உடையது. இதனை தினமும் ஊற வைத்த தண்ணீராகவோ அல்லது சாதாரணமாக சாப்பிட்டு வந்தால் நீர்க்கடுப்பு, சிறுநீர் கோளாறு இதெல்லாம் வராமல் தடுக்க முடியுங்க. காய்கறிகள். நீர்ச்சத்து காய்கறிகளான சுரக்காய், சௌச்சௌ, பூசணிக்காய், பரங்கிக்காய், குடைமிளகாய், அதே போல் கேரட், பீன்ஸ் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் உடலுக்கு சக்தியை கொடுக்குதுங்க. அதே போன்று புதினா, கொத்தமல்லி தழை, துளசி போன்றவை உடலுக்கு குளிர்ச்சியையும் தருதுங்க. இதெல்லாம் வெயில் காலத்தில் அதிக அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எலுமிச்சை பழம். கோடை காலத்தில் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்க ஒரு கிளாஸ் எலும்பிச்சை சாற்றை விட இனிமையானது எதுவும் இல்லை. எலும்பிச்சை சாறு உங்கள் உடலை ஹைட்ரேட்டாக வைத்திருக்க உதவுதுங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நம்ம உடலை இந்த வெயில் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்.